ஹாய் காரைக்குடி சொந்தங்களே. ஹாய் ப்ரோ, ஆர்ஆர் உணவகத்தில் வந்து சீ ஃபுட் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு ஒரு 100 பேர் டிஎம் பண்ணியிருக்கீங்க. அப்படி என்னதான் இருக்குன்னு போயிட்டு ஆர்ஆர் உணவகத்தில் போய் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுவோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சிலையிலேருந்து எஸ்பி பேங்க் சந்தில் தாங்க 50 மீட்டரில் தாங்க நம்ம ஆர்ஆர் உணவகம் அமைஞ்சிருக்கு. சும்மா தரமாக குவாலிட்டியாக. இல்லை நான் வந்து டீ கிளாஸுக்கு வழியில் தான் வருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிங்கன்னா அப்படியும் வரலாங்க. கரெக்டாக 3வது சந்தில் தாங்க நம்ம ஷாப் தரமாக குவாலிட்டியாக அமைஞ்சிருக்கு. வந்து சாப்பிடும். நீங்கள் சொல்கிற வழியிலலாம் வர முடியாது, நான் கிளாசிக் போல வழியில் தான் வருவேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் அதுலேருந்து பார்த்தாலும் 50 மீட்டரில் தரமாக அமைஞ்சிருக்குங்க. வாங்க சாப்பிட்டு ரிவ்யூ கொடுப்போம். துள்ளு குச்சி உள்ளே போவோம்ல, வாங்க உள்ளே போவோம் விறுவிறுன்னு. ஆயா வணக்கம் ஆயா, ஓகே நான் ஏசி கால் இருக்குது, நம்ம அதெல்லாம் சாப்பிட மாட்டோம், உள்ளே போவாங்க. நம்ம ஏசி ரூமில் வந்து சாப்பிடுவோம், தெரியாதா உங்களுக்கு? ஏதோ என்னடா அது உள்ளே ஒரு குட்டி ரூம் இருக்குது, ஓ ஃபேமிலி ரூமா, ஓகே மினிமம் 5 பேர் வந்து ஃபேமிலி வந்து சாப்பிடலாமா, இது என்ன தண்ணியா, சரி வந்து குடிச்சுப்போம். சரி ஓகே உள்ளே ஒரு ரூம் இருக்குது, என்ன ரூமு, ஆஹா மீட்டிங் ஹாலு. நீங்கள் எதுவும் ஜாப் ஒர்க் பண்ணுறீங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, மீட்டிங் சாப்பிட்டுக்கிட்டே மீட்டிங்கை போடுங்க. ஓகே சென்ட்ராக ஒரு இடத்துல உட்காருவோம். வாங்க ப்ரோ, என்ன சாப்பிட்றீங்க? என்ன ஊரே ஆராஸ்ன்னு சொல்கிறாங்க, அப்படி என்னென்ன உங்கள் கடையில் ஸ்பெஷலு? ப்ரோ ஆக்சுவலி நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோட்டலில் வந்து சாப்பிட்ற ஃபீலே இருக்காது. ஒரு கெஸ்ட்டுக்கு வீட்டுக்கு போய் நீங்கள் சாப்பிட்ற ஒரு ஃபீல் கம்ஃபர்டபுள் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். ஒன்று. ரெண்டாவது, இப்போ நம்ம குழந்தைங்களுக்குலாம் எது கொடுக்க மாட்டோம் நம்ம நினைக்கிறோம். இப்போ இந்த பாமாயில் கொடுக்க மாட்டோம், மைதா கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறோம், கலரிங் ஏஜென்ட்ஸு, அஜினமோட்டோ, சோடா உப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். என்னோட ஹோட்டலில் அதே தான். இந்த ஐட்டம்ஸ் நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாமே எப்போயுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஓ இப்போ தானே புரியுது எதுக்கு வந்து ஆர்ஆர் இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு இப்போ தான் சத்தியமாக தெரியுதுங்க. ரெகுலர் மெனு என்னென்ன? சரி ஓகே, டுடே என்ன ஸ்பெஷல்ண்ணே? நம்மகிட்ட டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் கிடைக்குன்னா அது போக இறால், நண்டு, கனவா, அப்புறம் சீ ஃபுட் ஐட்டம் எல்லாமே மதியமும் சரி நைட்டும் சரி நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நைட்டு மட்டும் நம்ம மக்களுக்காக குடல், சிக்கன், நாட்டுக்கோழி இது வந்து ஆல்டர்னேட் டேஸு, இது போக ஆட்டுக்கால் பாயா அப்படி பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து சிக்கன் பெப்பர் ஃப்ரையும் சிக்கன் கிரேவியும் பண்ணியிருக்கோம். ஓகேண்ணா ஓகேண்ணா, எனக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க, வேகமாக எடுத்துகிட்டு வாங்க சார். கண்டிப்பாக ப்ரோ, உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள் கொண்டு வந்துடுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்ஆர்ஸில் உங்களுக்காக ஒரு யூரோப்பியன் டிஷ் ப்ரான் டைனமேட், அதாவது டைனமேட் ப்ரான் சொல்லுவோம், அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் ஷவர்மா, அதாவது நீங்கள் என்ன மீன் சூஸ் பண்ணுறீங்களோ அதை ஃப்ரை பண்ணி அதுலேருந்து ஷவர்மா பண்ணி கொடுக்குறோம். தென் ப்ரான் கட்டாஃபி. அண்ணா ஃபஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு வானே. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக. ப்ரான் ஐயோ பேரை கேட்கல, உண்மையாக சூப்பராக இருக்குண்ணே, எடுத்துகிட்டு வானே. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக. டைனமேட் ப்ரௌனை பார்க்கலே அப்படியே தேன் மாதிரி இனிப்பு புளிப்பு எல்லாமே இருக்குது. உண்மையாகவே காரைக்குள்ளேயும் கிடைக்குதுங்க. குனாஃபா, ஐயோ அதுக்கப்புறம் ஃபிஷ் ஷவர்மா, ஃபிஷ் ஃப்ரை. உண்மையாகவே குனாஃபாவில் ஐஸ்கிரீம் வச்சு வேறு லெவலில் கொடுத்தாங்க. ஃபிஷ் ஃப்ரை அண்ணன் சொன்ன மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. உண்மையாக சாப்பிட்டேன், பார்த்தா ஓனர் பொண்ணு என் கூட சாப்பிட்டாங்க.